Peacemakers of Christo. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபத்திற்கு நிச்சயமாக விடுதலை உண்டா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக விடுதலை உண்டு. இந்த உடலானது 4 வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் யாவே என்ற பெயருக்கு ஹீப்ரூலையோ அரமாய்க்குலையோ போய் பார்க்கும் பொழுது 4 விதமாக யாவே என்ற பெயர் அர்த்தமுடையதாக இருக்கிறது. ஒன்று தண்ணீர், இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது காற்று, நான்காவது நிலம். அப்ப இந்த யாவே தேவன் எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறார் என்றால், காற்றில் வியாபித்திருக்கிறார், தண்ணீரில் வியாபித்திருக்கிறார், உன்னுடைய சுவாசத்தில் வியாபித்திருக்கிறார், நீ நடக்கிற பூமியில வியாபித்திருக்கிறார். அதுதான் யாவே என்ற அர்த்தம். அப்ப தொடக்க நூல் 32வது அதிகாரம் 9-12 வரைக்கும் பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து கடவுளிடம் தன் குடும்பத்தை காக்கும்படி கெஞ்சுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த யாவே என்ற அர்த்தத்திற்கு நாம் போகும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். இந்த 45 நாள் உபவாச ஜபத்துல ஒவ்வொரு நாளும் உன்னை புனிதமாக்குகிற, புதுமையாக்குகிற, புத்துணர்ச்சியோடு உருவாக்குகிற பிரசங்கத்தை, வசனங்களை, இல்ல பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கேட்க ஒரு செவி உள்ளவன் கேட்கட்டும், திருந்தாலுமே போட்டோம், இன்னமும் போய் கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கட்டும். நீ உன்னை உணர்ந்தால் நிச்சயமாக வெற்றி அடைவாய், வெற்றி அடைவாய். நீ டிப்ரெஷன்ல இருக்கிற, பிரச்சனையில இருக்கிற, ஓடிவா, ஜெபி. எப்படி ஜெபி? நான் சொல்ற மாதிரி ஜெபி. அற்புதங்கள் மேலே அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். தெய்வ பிள்ளைகளே, இந்த அற்புதத்தை நம்ம பார்ப்போம். யாக்கோபு துரோகம் செய்தான், ஏசாவுக்கு துரோகம் செய்தான், அண்ணனுக்கு துரோகம் செஞ்சான், ஏமாத்திட்டு அப்பாவுடைய பிளெஸிங்க வாங்கிட்டு ஓடி போனான். மாமை வீட்டுல போய் மாமனுக்கு துரோகம் செய்யறான். அங்கேயும் பிரச்சனைகள். அக்கா தங்கச்சி மேல இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி அவன் என்ன செய்கிறான்? உணர்கிறான், உணர்கிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்னன்னா, யாக்கோபு பிறந்த வீட்லயும் துரோகம் செய்யறான், யாக்கோபு புகுந்த வீட்லயும் துரோகம் செய்யறான். அப்ப அவனுடைய நீண்ட நாட்கள் வாழ்க்கை துரோகம் துரோகம் துரோகமாக போயிட்டு இருக்கு. இடையில ஆண்டவர் பேசுறாரு, அதை விட்டுருங்க. துரோகம் துரோகம் போயிட்டு இருக்குது. இங்க ஒரு 40 வயசு வரைக்கும் வாழ்ந்தானா, மாமே வீட்டுல போய் 7 வருஷம், திரும்பி 7 வருஷம், திரும்பி 7 வருஷம் அவன் வாழ்றான், அடிமையா வாழ்றான், இல்ல மருமகனா வாழ்றான். இப்ப திரும்பி அவன் ஒரு காலகட்டத்திற்கு வந்தான். எப்ப வந்தான்னா, அவன் அவனையே உணர்ந்தவனாக மாறுகிறான். இது நம்ம பிறந்த ஊர் இல்லை இல்லவா? It is not our born place. It's not our birth place. It's not our place. I should go to my place. And he is traveling back to the original birthplace, native place. And while he is traveling, he is praying to the Lord that let my brother not come against me, not conduct war against me, not kill me என்று ஜெபிக்கிறான். என் சகோதரன் எனக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டாம், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், சேவ் மீ லார்ட் என்று பிரேயர் ஜெபிக்கின்றான். தெய்வ பிள்ளைகளே, நல்ல கவனி. இதுல அவன் துரோகம் பண்ணத நான் இதுல துரோகம் பண்ணா நான் சொல்லலாம், நீ தான் துரோகம் பண்ணடா, அண்ணனுக்கு பண்ணடா, அக்காவுக்கு பண்ணடா, தங்கச்சிக்கு பண்ணடா. இது பிரசங்கம். இதை தாண்டி நான் உன்னிலே ஒரு விஷயத்தை, ஒரு போல, ஒரு பவுன, ஒரு தங்கத்தை உங்களுடைய மனசுக்குள்ள வைக்க ஆசைப்படுகிறேன். நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேத்துக்கு துரோகம் பண்ணோம், மோசம் பண்ணோம், ஏமாத்தணும், சொத்தை அபகரிச்சோம், கோபப்பட்டோம், விரட்டணும், உபச்சாரியாக இருந்தோம், கள்ளத்தனம் பண்ணோம், திருடணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் உணர்ந்தான், நம்ம அப்பா வீட்டுக்கு போகணும் என்று உணர்ந்தான். இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் அவன் உணர்ந்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் there will be a time when we will realize ourselves that we should become the Lord, to be one with the Lord, to
be one with the Lord. இப்ப நம்ம உத்திரிக்கிற ஸ்தலத்தை ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே நித்திய இளைப்பாறுதலை கொடுத்தரலும்னா என்ன, அவங்களுக்குன்னு ஒரு தனி பேலஸா கட்டியிருக்கிறார் ஆண்டவர். Has he built a separate palace for the souls in purgatory? That we pray that Lord, let them rest in peace, let them rest within you. நல்ல கான்செப்ட புரிஞ்சுக்கங்க. என்னன்னா அந்த பிள்ளைங்க அப்பாவோடு இருப்பதற்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். தனியா நெருப்புல இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கல. நம்ம அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அப்பாவோடு இருக்க நாம் ஜெபிக்கணும். நம்ம அப்பாவோடு இருக்க ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தனும் அமைதியா உட்கார்ந்து அப்பாவை உணர், அப்பாவை உணர். யாக்கோபு அதை உணர்ந்தான். தனியா உட்கார்ந்து நம்ம அப்பா வீட்டுக்கு போகணும் அல்லவா என்று அவன் நினைச்சான். அதே போல தனியா உட்கார்ந்து நம்ம வீடு இது இல்ல, உன் பாடியை உற்று, உன் உடலை உற்று, அது கல்லறைக்கு போக போகுது. உன்னுடைய மனதை உற்று, அதுவும் பாடியோட ஓட போகுது. உன்னுடைய ஆத்மாவை நினை. உள்ளுக்குள்ள போய் என் ஆத்மாவே என் அப்பாட்ட போகணும் அல்லவா, ஏன் கலங்கி இருக்கிறாய், ஏன் அப்படி இருக்கிற, அப்பா வீட்டுக்கு போகணும் அல்லவா, தேவன்கிட்ட போகணும் அல்லவா. அந்த ஆண்டவர் தானே உனக்கு சொந்தமானவர், அந்த ஆண்டவர் தானே உன்னை படைத்தவர். இந்த உடலே நீ என்னை விட்டு போயிருவ, இந்த மனமே நீயும் என்னை விட்டுட்டு போயிருவ. என் அப்பா தானே என்னை படைத்தார். ஆத்மாவே 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 அப்பாவை பாரு, அப்பாவை பாரு. அவர் தானே உன்னை படைத்தார். தாயின் கர்ப்பத்திலே உன்னை வைத்தவர் அவர்தானே, அவர்தானே, அவர்தானே. அவர் கரம் வருது பாரு, அவர் கரத்தை பாரு. உன்னத கரம், சக்தி நிறைந்த கரம். ஐயோ, அந்த கரத்தை பார்க்கையில எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது, எவ்வளவு சக்தி நிறைந்ததாக இருக்கிறது. என் மனமே பாரு, என் உடலே அனுபவி. என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே ஆண்டவரில் கலிகூறு, என் ஆண்டவரில் கலிகூறு, என் ஆண்டவரிலே கலிகூறு என்று நான் உணரணும். தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபு உணர்ந்தான், யாக்கோபு உணர்ந்தான், அப்பாவை உணர்ந்தான். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். எசாவுடைய அவனுடைய மனதை மாற்றினார், அற்புதங்களை செய்தார். அவன் வெற்றி கொண்டான், அந்த மகனை கட்டி கொண்டான், எசாவை கட்டி கொண்டான். அதே போல உன் மனம் ஆண்டவரை உணரும் பொழுது நீயும் அனைவரையும் அணைத்துக் கொள்வாய், அனைவரையும் அரவணைத்துக் கொள்வாய். அற்புதங்கள் நடக்கும். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை உணருங்கள். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றுமாக எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக
உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.